அழகர்னே பேரு. நம்ம கண்ணுல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னே. கண்ணுல இருந்து எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு விட்டுருக்கனே. குலதெய்வம் கோயில் வேடச்சம்மன் கோயில் காலனே. நம்ம மங்கப்பட்டியில அடிச்சோம்னே 2023 போன வருஷம் கேப்னே அடைக்கலனே. 23 அடிச்சோம்னே நல்ல சரியான விளையாட்டுனே. நான் நினைச்சதோட 2 மடங்கு சேர்த்து பண்ணிட்டு போயிருச்சுனே அந்த ஊர்ல. சந்திரன்னு தெரியறதோட அழகர் சந்திரன் சொன்னாதானே தெரியும். அந்த அளவு பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிருச்சுனே இந்த மாடு. நம்ம குலதெய்வத்தோட அருளோட இருக்குனே. குலதெய்வம் கோயில் மாடுனே. சரி, அங்க என்ன பிரைஸ் கொடுத்தாங்க? அங்க சைக்கிள்னே. அங்க சிறந்த மாடுன்னு சொல்லி 2வது பரிசு சைக்கிள் கொடுத்தாங்கண்ணே. தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் கொடுத்தாங்கண்ணே. நம்ம சாமி உத்தரவாதப்படி என்னைக்கு சாமி உத்தரவாதம் கொடுக்குதோ அன்னைக்கு மாடு அவுக்குதுண்ணே. இது அப்புனே இப்பதானே எடுத்துட்டு வந்திருக்குது. 25 கள்ளத்துக்கோசரம் எடுத்துட்டு வந்திருக்குனே. நம்ம மதுரை மாவட்டம் சக்குடிக்கோசரம் எடுத்துட்டு வந்திருக்குனே. சரீசனை சொல்லி தானே எடுத்துட்டு வந்தது மாடு. அப்பு பேரு, மாட்டு பேரு அப்புனே. இது வச்சு கலங்கண்டே புது மாடு. அது சக்குடிக்கோசரம் எடுத்துட்டு வந்திருக்குனே. அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்களை பத்தியும் ஜல்லிக்கட்டு ஆர்வங்களை பத்தியும் நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்யறோம். பயணம் செஞ்சு அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம கனவுலேயே பதிவு பண்ணி நம்ம சேனல் மூலமா இன்னைக்கு பதிவு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காரைக்குடி அழகர் சந்திரன் கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். நான் உங்க கட்டுதலை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. சரி, ஆனா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் வந்து சொல்லுங்க. என் பேரு சந்துருனே. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் காரைக்குடி. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வங்கிறது எப்படி வந்துச்சு? நான் ஜல்லிக்கட்டு 10வது படிக்கும் போதே நமக்கு ஆர்வம்லாம் இருந்ததுனே. நம்ம அண்ணன் தம்மம்பட்டியில சிவான்னு சொல்லி அண்ணன் இருந்தாரு. அண்ணன் வச்சிருக்காரு காலை. அவர் கண்ணுல இருந்து சின்னதுல ஜல்லி மாட்டு தடையும் போதே அவர்கிட்ட கண்ணு இருந்தது. நான் எங்க அம்மாவோட அக்கா பையன், அவங்க வீட்டுக்கு போவேன் வருவேன். அப்படியே அவங்க போய் வரவ அப்படியே கொஞ்சம் ஆர்வமாச்சு. அப்புறம் இரவுல எங்க மாமே சரவணே, எங்க பாப்பா வீட்டுக்காரு, அவரு அதுக்கப்புறம் கண்ணு வாங்கினாருனே மருதுன்னு சொல்லி. அவரு வச்சிருந்து அப்புறம் அவரு கூட நாங்க 11வது 12வது இரவுல படிச்சேன். மாடு வாங்கினேன். அவர் வளர்த்துட்டு இருந்தாரு. அவர் ஃபாரின் பண்ணாரு, நான் பாத்துக்கிட்டேன். அப்படியே நமக்கு ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அழகர் எடுத்தேனே. இந்த கலையான? ஆமாண்ணே, அழகர்னே. சரிங்கண்ணே. ஒரே காலம் ஊத்துருக்கனே. 2023 திருச்சி மாவட்டம் மங்கப்பட்டியில ஊத்தனே. பால் கண்ணுலயே வாங்கினேனே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கண்ணு வாங்கினேன். நம்ம அண்ணன் சிவானை சப்போர்ட் பண்ணி தான் ஒருத்தவங்ககிட்ட இருந்ததுனே. இந்த கண்ணு கொடுக்க கூடாது அப்படிங்கிற முறையில இருந்தது. காசு பணங்கிறது இல்லவே இல்லைனே. எல்லாம் எங்க பெரியப்பா இருக்காருனே. அவர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த கண்ணை ஏத்திட்டு போ, இது நல்லா வரும், பேர் சொல்லும் அப்படின்னு சின்ன கண்ணுலயே நான் 12வது முடிச்சோடனே வாங்கிட்டேனே. இது வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுனே. இல்ல யாருமே வந்து காரைக்குடி கிராமத்துல காலையே கிடையாதுனே. ஃபர்ஸ்ட் நான் தானே வாங்கினேன். உங்க ஊருக்கு நீங்க தான்? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் தானே வாங்கினேன். இதுக்கப்புறம் 10 காலை கூட வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு தெய்வம்னே. எப்படின்னா நம்ம காரைக்குடி வேடச்சம்மன் கோயில் இருக்குனே, நம்ம குலதெய்வம் கோயில். அந்த கோயிலோட மாடுனே இது. அதனால வருஷத்துக்கு நம்ம அந்த சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அடைப்போம்னே. போன வருஷம்லாம் கொஞ்சம் உத்தரவு தரலனே. அதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க அடைங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுனே. அதனாலதான் நம்ம அடைப்போம்னே. வருஷத்துக்கு ஒரு ஊரு இந்த மாதிரி அடைப்போம்னே. அதுக்கப்புறம் மாடு இருக்குனே. இன்னும் நம்ம கிட்ட கருப்பு ஒரு அதிகம் ஒரு 5-6 மாடு இருக்குனே. அது இருக்கிறதே அதை அவுத்துவோம்னே. ஆனா இந்த மாடு வருஷத்துக்கு ஒரு முறை அது மாதிரி தானே வைப்போம். இந்த முதல்ல வந்து இப்ப நம்ம ஊர்ல இருந்து இப்ப அந்த ஊர்ல போய் மாடு அடைச்சிருக்கீங்க. மாடு வெட்டி வயசு சொல்லியிருக்கு. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படின்னு வச்சுக்கினே, அன்னைக்குதான் நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள்னு கூட சொல்லலாம்னே. நம்ம சந்தோஷப்பட்ட நாள்லயே மிக மகிழ்ச்சியான நாள்னா அன்னைக்கு தானே. அண்ணன் பேர் வசந்தங்க. பிறந்த ஊர் தம்மம்பட்டி. இங்க வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்கண்ணே. அப்பல இருந்து அவருக்கு இங்க இடம் வசதி இல்ல அப்போதைக்கு. அதனால காலை வாங்காம தம்பி வளர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஊர் போனாலும்னே அவரோட முன்னுரிமை அவர் ஃபர்ஸ்டா நம்ம சொல்லக்கூட வேண்டியதுல அவர் தான் வந்து மாடு ஏத்தணும், இந்த மணிக்கு ஏத்தணும், இப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அண்ணன் எல்லாரும் கவுர் அடிக்கிறது, தளவுல தெளிவா கவுர் அடிக்கிற ஆளு ஒரே ஆளு அவர் தானே. மோகன் பேரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அந்த மாதிரி நமக்கு எப்பொழுதும்னே. சரி, சின்ன வயசுல இருந்து நம்ம கூட தான் இருக்கான். நம்ம பிசினஸ் பண்ணுவோம். நம்ம இங்க இருக்க மாட்டோம்னே. அதிகமா வருவோம், 2 நாள் இருப்போம், வெளியே போவோம். எல்லாம் நம்ம மாடு எல்லாமே பாத்துக்கிறது அவன்ட்டு தானே. தம்பி வராம போவாதனே மாடு. உங்க மாடு? ஆமாண்ணே. தம்பி எல்லாம் இல்ல? ஆமா, இல்ல தம்பி இல்லைன்னா எதுவும் இல்ல. அண்ணனே தம்மம்பட்டி, நம்ம அம்மாவோட அக்கா பையன். இந்த ஊருக்கு மாடு இப்படி அழைக்கணும், இந்த மணிக்கு ரெடி பண்ணணும், இந்த மாதிரி தீனி வைக்கணும். ஒரு போன் பேசினாலே பேசுறது ஜல்லி மாட்டை பத்தி தான். சரிங்களாண்ணே? நல்லா இருக்கியா அதெல்லாம் கிடையாது. எந்த காலம் நல்லா இருக்கு, இந்த காலை தீனி வச்சியா, ரெடி பண்ணு, ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு பேசுறது இதான். போன் நான் நல்லா இருக்கியானா அவர் நல்லா இருக்கா நான் கேட்க மாட்டேன். கருப்பு என்ன பண்ணுது, அழகர் என்ன பண்ணுது, இதான் கேள்வியே எங்களுக்கு பெஸ்ட் வரும்னு உங்களுக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங். மொத்தத்துல மாடை பத்தி பேசுறதுனே. எந்த ஊரு என்ன அந்த இது முக்கியமா இவரு தான் சொல்லுவாருனே. அந்த மாதிரி நம்ம டோக்கன் எந்த ஊர் அந்த ஊர் டோக்கன் இருக்குனே, மாடு ஏத்தலாமான்னு கேட்டா ஏத்தலாம்னு சொல்லுவாருனே. அந்த மாதிரி அண்ணனே. மாப்பிள்ளனே நமக்கு கமலேஷ். இப்பதான் பையன்லாம் ரொம்ப ஆர்வப்படுறாம்னே. ஜல்லி மாடு விஷயத்துல நான் எங்க போனாலும் வருவேன், எந்த இதா இருந்தாலும் நான் வரணும், இனிமே நம்மளும் பாரம்பரியத்தை காக்கணும், நம்ம காரைக்குடி கிராமம் இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் மென்மேலும் நம்ம ஒரு 20-30 காளைகள் இருந்து ஒரு வேடிக்கை நடத்துற அளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை எந்த இதுல இருந்தாலும் ஆர்வம்னே. நம்ம அக்கா பையன் தான். நம்ம
நம்ம கூட சின்ன வயசுல இருந்தே இருக்காப்லண்ணே. நம்ம அழகரு எப்ப வந்தது ஆரம்பத்துல இறக்குற நாள்ல இருந்து எந்த ஒரு வேடிக்கை போறது வர்றது எல்லா ஊருக்கும் மாப்பிள்ள தான் வருவாப்லண்ணே. பேர் சத்யநாதன். நம்ம 11வது 12வதுலாம் எல்லாம் ஒன்னாதான் படிச்சோம். ஜல்லிமாட்டுல நான் அதிகமா எங்க அண்ணனோட இருக்கிறனால ஆர்வத்துல இருப்பேன். மாப்பிள்ளையும் சொல்லி எங்க அண்ணன் இப்படி மாடு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். நம்மளும் எடுக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு அவங்க டாப்ல படிக்க, அதனால மாடு அவரால் எடுக்க முடியல. இப்ப மாப்பிள்ள நான் எந்த ஊர்ல ஜல்லிமாடு நடந்தாலும் இப்படி நடக்குது மாப்பிள்ள, அங்க நடக்குது, போலாம் பிடிக்கலாம், மாடு ஏத்தலாம், இந்த மாடு ஏத்தலாம், அந்த மாடு ஏத்தலாம் மாப்பிள்ள சொல்லுவாருன்னு. ராகுல் ஆத்தூர்னு. ஆத்தூருங்க. ஆமா, ஆத்தூர்ல இருந்து நம்மளது மாடு எப்ப ஏத்துறது பிடிக்கிறது எல்லாமே நம்ம மாட்டுக்கு எங்க போனாலும் மாப்பிள்ள வந்துருவாருன்னு. சரிண்ணே. காலேஜ் படிச்சிருக்காரு. ரொம்ப ஆர்வம் அதிகம் ஜல்லிமாட்டுல. அவரும் ஒரு மாடு வாங்கி வச்சிருக்காரு. நல்லா 25 தயார் நிலையில வச்சிருக்காரு. இந்த வருஷம் அவுக்குற மாதிரி ரெடியா இருக்காருன்னு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கடுக்கான் பாண்டி அப்பா அங்க இருக்காங்கண்ணே. நம்ம சொந்தம் வாடிப்பட்டி சதீஷ் அண்ணே. அவங்க பையன் வாடிப்பட்டி சதீஷ் அண்ணே சரவணன். ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னா சதீஷ் அண்ணனுக்கு தானே சொல்லணும். நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம எதுவுமே தெரியாம மதுரை மாவட்டத்துக்குள்ள யாருமே தெரியாது. முத பழக்கம் பழகினவர் சதீஷ் அண்ணனே. இன்னைக்கு எப்ப எந்த டைம் போன் போட்டாலும் நமக்கு எடுக்கிறவரு அவர் ஒருத்தவர் தானே. நம்ம இங்க இருந்து அந்த மதுரை மாவட்டம் போனோம்னா எல்லா ஊரும் டோக்கன் வாங்கி தரது எல்லாம் அரேஞ்ச் பண்றவரு அவரு. நமக்கு ஃபுல் சப்போர்ட்னே. மதுரை மாவட்டத்துல வாடிப்பட்டி சதீஷ் ஃபுல் சப்போர்ட்னே. 108 பாய்ஸ் அவங்க குரூப் பேரு 108 காலை வச்சிருக்காங்கன்னே. அதனால 108 பிரதர்ஸ் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு குரூப் இருக்குண்ணே. நமக்கு சதீஷ் அண்ணன் தானே ஃபுல் சப்போர்ட். நமக்கு ஜல்லிமாட்டுல ஒரு 6 ஆசான் எல்லாமே அவரு தானே. சாலப்பளைய ராஜா அண்ணனே. இங்க நம்ம லோக்கல் தானே, ஒரு 20 கிலோமீட்டர் சாலப்பளையம். கட்டப்பா 2 அன்னைக்கு இறந்த நாள் இன்னைக்கு வேடிக்கை நடத்தணும்னு சொல்லி பல போராட்டங்கள் கடந்த பிறப்பு வேடிக்கை நடத்தினாருன்னே. சிறப்பா நடந்ததுனே. முறைப்படி எல்லாமே நடந்ததுனே. வரவங்களுக்கு உணவு தண்ணீர் எல்லாமே அவங்கவுங்க கேட்கிற இடத்துல எல்லாமே இருந்ததுனே. மாடுகளுக்கு நல்ல பாதுகாப்பு, தள்ளுவாடி கிடையாது, உள்ள மாடுகளுக்கு தொட்டியில தண்ணி அனைத்து எல்லாமே இருந்ததுனே. இந்த மாதிரி வேடிக்கை சூப்பரா நடத்தினது நம்ம ஏரியாக்குள்ள சாலப்பளைய ராஜா அண்ணனே. சாலப்பளையத்துல ராஜா அண்ணன் நடத்திட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டினே அண்ணன், நம்ம அண்ணன் வேலண்ணே இருக்காருன்னே. 5 ரோடு வேலுன்னு சொல்லுவாங்க. கதிர்னு மாடு, அவர் பேர் கதிர்வேல் பிரதர்ஸ். 5 ரோடுனே. நம்ம ஜல்லிமாட்டுல எந்த ஊர் போனாலும் பிடிச்சாலும் டோக்கனு எந்த முறைப்படி எது நமக்கு செய்யறதா இருந்தாலும் அவரு வேலண்ணை செய்வாருனே. நம்ம எப்படின்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரினே. எதா இருந்தாலும் நமக்கு செய்யறது பிடிக்கிறது இந்த மாதிரி டோக்கனு எல்லா விஷயமும் வேலண்ணன் தானே. வேலண்ணுக்கு இந்த சார்பில் ஒரு நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கலாம். நம்ம மாமானே பேரு கமலக்கண்ணன். பணம் பற்றாக்குறை இந்த மாதிரி காசு பணத்துக்கு மாமன் கொடுத்து உதவுவாருனே. இந்த மாதிரி பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் மூலியமா கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருனே. இந்த விஷயத்துல இவ்வளவு தரேன், நீ போய் எடுமாப்ல பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், மாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாருனே. தம்பி விஜய்னே நம்ம அண்ணன் பையன் தானே. மம்பட்டி ஆர்வம் ஜல்லிமாட்டுலனே. நல்லா இப்ப பெரிய பெரிய வேடிக்கை எல்லாம் மாடு பிடிச்சிருக்காருனே. மாடுபிடி வீரர் தம்பி. ஆமாண்ணே, மாடுபிடி வீரர். ஒரு 20-30 மாடு பிடிச்சிருப்பாருனே. நல்ல மாடுபிடி வீரர். வருங்காலத்துல நல்லா வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். 25 காலத்துல இறங்குவாரு. கண்டிப்பா மாடு பிடிப்பாருனே. தம்பினே நம்ம கூட தான் ஜல்லிமாட்டுக்கு எல்லா ஊருக்கும் வருவாருனே. எப்படின்னா நம்ம எந்த ஒரு காலை ஓட்டிட்டு போறாலும் வீடியோ எடிட்டர்னா நம்ம தம்பி தானே. நம்ம எல்லாத்தையும் எடிட் பண்றது கொண்டு எடிட்டரு கேமராமேன் எல்லாமே நம்ம தம்பி தானே. இந்த காலையை எப்படி எடிட் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீட்டா எடிட் பண்றது எடிட்டர்ல நமக்கு எல்லாத்துலயும் பசங்க இருக்காங்க. மாடு பிடிக்கிறதுலயும் இருக்காங்க, வீடியோ எடிட் பண்றதுல தம்பி இருக்காரு, மாடு வளர்க்குறவங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்குண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேரு சிவானு. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி. நானும் ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கேன். 3 மாடு வச்சிருக்கேன். பெரிய பெரிய வாடியில எல்லா மாவட்டத்திலயும் மாடை ஊத்துருக்கேன். தம்பி நம்ம சித்தி பையன் தான் வருவாப்புல. நம்ம ஊருக்கு ஒரு மாடு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு மாடு வாங்கி என்கிட்ட தான் விட்டுருந்தாப்புல. அங்க நம்ம பாத்துக்கிட்டோம். ஒரு 6 மாசம் வச்சிருந்துட்டு வித்தாச்சுங்க. வித்துட்டு அதுக்கப்புறம் இப்ப அழகர் வாங்கணும். கண்ணா தான் சின்ன கண்ணா வாங்கணும். இந்த காலையா? ஆமா, இந்த காலையை அழகரை வாங்கணும். வாங்கி ஒரு 3 வருஷம் வளர்த்தாப்புல. சின்ன கண்ணுலயே வாங்கி கொடுத்தனாதான் 3 வருஷம் வளர்த்தாப்புல. வளர்த்து வாடியில எங்கண்ணே அவுக்கலாம்னு கேட்டாப்புல. நம்ம ஏரியா பக்கம் நம்ம தம்மம்பட்டி பக்கம் அவுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். மங்கப்பட்டியில ஒரு வாடி அவுத்தோம். திருச்சி மாவட்டம் மங்கப்பட்டி அவுத்தோம். நாங்க எதிர்பார்த்ததோட சிறப்பா விளையாண்டது மாடு. சிறந்த மாடாக ஒரு சைக்கிள் போட்டாங்க. இந்த காலைக்கு போட்டாங்க. நல்லா விளையாண்டது. சிறந்த மாடாக சைக்கிள் போட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுண்ணே. நம்ம தம்பிக்கு முத மாடு வாங்கி நம்ம எல்லாரும் தான் போய் அவுத்தோம். நல்லா விளையாண்டுது. நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, இப்ப நம்ம காலை 2000 தயாரா இருக்கானே. ரொம்ப தயாரா இருக்கு. அது இல்லாத ஒரு 5 மாடு இருக்குங்கண்ணே.
எல்லாம் தயார் நிலையில தானே இருக்கு. ஜெயலலிதா இருக்கு. ஆமாண்ணே. இந்த மாடு வாங்கிட்டு வந்தாப்புல புது மாடுண்ணே. அந்த கல்யாணம் ஆமாண்ணே. இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தாப்புல பெரிய வெடிக்கல அவுக்கலான்ட்டு நாங்க புதுசா மாடு எடுத்துட்டு வந்திருக்கோம்ண்ணே. இந்த வருஷத்துக்கு மாடு புது மாடு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். கோயில் மாடுன்னு சாமி மாடுன்னு சாமி குலதெய்வத்து பேரை சொல்லிதான் அவுப்போம். சரிண்ணே. இப்ப ஒரு வாடி தான் அவுத்துருக்கிறோம். அடுத்தது பெரிய வாடியில எங்கேயாவது அவுக்கிறதுக்கு தயார் நிலையில தானே மாடு இருக்கு. பேர் மோகன்னா, நான் எரவுட்ல இருந்து. சரிங்க. அண்ணனை வந்து எப்படி எனக்கு ஜல்லிக்கட்டுல வந்து ஆர்வம் வந்துச்சுன்னா அண்ணனை பார்த்தானா. நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்க ஊர்ல மாடு வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. மாடு வச்சிருக்காங்க, வரேன்னு சொன்னாலும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால அண்ணனை வச்சுதான் ஆர்வமே வந்துச்சு எனக்கு. அண்ணன் ஓட்டிட்டு போறது வர்றது, அதனால அண்ணனை வச்சுதான் ஆர்வமே வந்துச்சு. சரிங்க. அண்ணன் மாடு எடுத்தா எதுவுமே ஃபெயிலியர் ஆகாதுண்ணே. சரிங்க. எனக்கும் மாடு எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாம் நம்ம வீட்லயும் 3-4 மாடு நிக்குதுண்ணா. உங்கள்ட்ட இருக்குங்களா? இருக்குண்ணா. சரிண்ணா. அண்ணன் எடுத்து கொடுத்த மாடு தான். அண்ணன் எடுத்து கொடுத்தா எந்த மாடும் ஃபெயிலியர் ஆகாதுண்ணா. மாடு நிறைய எடுத்துருக்காரு. முக்கியமான இதுனா அழகர் தானே. இந்த இடமே தெரியாது, நிறைய இடத்துல ரீச் பண்ணி விட்டது வந்து அழகர் தானே. அண்ணன் வந்து எங்களுக்கு சப்போர்ட்னே, அண்ணனுக்கு நாங்க சப்போர்ட். 2025 காலத்துல ஒரு 10-15 மாடு பக்கம் நம்ம கிட்ட இருக்குனே. பசங்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறதும் சரி, மாடு அவுக்குறதும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஆள் இருக்குண்ணா. 2025ல ஒரு சிறப்பான ஒரு நேம் கொண்டு வரதுன்னா நம்ம கொண்டு வந்துருவோம்னா. என் பேர் விஜயண்ணே. நாங்க இந்த மாதிரி சேலம் மாவட்டம் தம்மம்பட்டில இருந்து வரோம். சரிண்ணே. எல்லாம் மாடு பிடிச்சதா இருக்கும். அன்னைங்க சித்தப்பைங்க எல்லாம் சப்போர்ட்டும் இருக்கு. சரிண்ணே. நம்ம இந்த மாதிரி லோக்கல் வடியில உளிபுரம், நாயம்பட்டி, தம்மம்பட்டி எல்லா ஊர்லயும் கலந்துகிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு 20 மாடு அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். சரிண்ணே. 2025ல இன்னும் நல்லா பிடிப்பேன். அன்னைக்கு சப்போர்ட்ல, பசங்க சப்போர்ட்ல நல்லா பிடிப்போம்னே. கண்டிப்பா பிடிப்போம். மாடும் நம்ம கிட்ட இருக்குன்னு 2025 ரெடியா இருக்கு. கண்டிப்பா அவுப்போம். அவங்க கடிதத்தை கொடுத்து ரொம்ப நன்றி. மேலும் வந்து நீங்க உங்க காளைகள் வந்து பல்வேறு கலைகள் கண்டு வெற்றி வயசு சூடி உங்களுக்கும் உங்க ஊருக்கும் வந்து பெரும் தரும்னு என்னோட சேனல் சார்பா வந்து நான் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி.